வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வு மற்றும் மேலாண்மை திட்டம் தயார் செய்ய மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதி. பரந்தூர் சுற்று வட்டாரத்தில் உள்ள 20 கிராமங்களை உள்ளடக்கி அமைகிறது பசுமை விமான நிலையம். பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் விவசாயிகளுடன் கலந்து பேசி தீர்வு காண வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பேச்சுவார்த்தை நடத்தி அது ஒரு தீர்வு காண வேண்டும். அந்த மக்களுடைய பிரச்சனை என்ன, என்னென்ன கோரிக்கை வைக்கிறாங்க, அதையெல்லாம் ஒரு குழு அமைத்து அந்த குழுவின் மூலமாக தீர்வு காண வேண்டும். அதுதான் தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 6 பேர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கிறது. தினமும் தலைப்புச் செய்திகளை அலங்கரிக்கும் அளவிற்கு கொலைகள் நடப்பதே திமுக அரசின் 3 ஆண்டு சாதனை என இபிஎஸ் விமர்சனம். தமிழ் உட்பட தாய்மொழியில் மாணவர்கள் கல்வி கற்பதை எதிர்க்கிறீர்களா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கேள்வி. விக்கிரவாண்டியில் செப்டம்பர் 23ஆம் தேதி திட்டமிட்டபடி நடைபெறுமா தவேக மாநில மாநாடு? தவேக நிர்வாகிகளுடன் நடிகர் விஜய் சென்னையில் ஆலோசனை. மிலாடி நபியையொட்டி செப்டம்பர் 17ஆம் தேதியை அரசு விடுமுறையாக அறிவித்தது தமிழ்நாடு அரசு. செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு பதில் 17ஆம் தேதி மிலாடி நபி கொண்டாடப்படும் என தமிழக அரசின் தலைமை காட்சி அறிவித்திருந்த நிலையில் விடுமுறை தேதி மாற்றம். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே முன்விரோதம் காரணமாக 3 வயது சிறுவன் படுகொலை. சாக்கு மூட்டையில் கட்டி வாஷிங் மெஷினில் மறைத்து வைத்து எதிர்விட்டு பெண் கைது. அதிமுக எம்எல்ஏக்கள் திமுகவில் சேர தயாராக இருப்பதாக சபாநாயகர் அப்பாவு பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு வரும் 13ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிராக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கு 8 வாரங்களுக்கு தள்ளி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. குத்தகை பாக்கி காரணமாக சென்னை ரேஸ் கோர்ஸுக்கு சீல் வைக்கப்பட்ட விவகாரம். உரிய கால அவகாசம் வழங்காமல் குத்தகை ரத்து செய்யப்பட்டதாக தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம். பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நாகர்கோயில் காசி மனு. வழக்கை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் சிபிசிஐடி போலீசார் பதிலளிக்க உத்தரவு. சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் தங்கம் அளவீடு செய்யும் பணி துவங்கியது. உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி முன்னிலையில் ஆய்வுப் பணி மும்முரம். திருச்செந்தூர் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. நகராட்சி தோப்பூர் பகுதியில் அமைந்துள்ள பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையத்தை அகற்றக் கோரி முழக்கம். வேலூர் டவுன் ரயில் நிலையத்தில் மின் ஒயர் அறுந்து விழுந்ததால் சுமார் 2 மணி நேரம் ரயில் சேவை பாதிப்பு. 25 ரயில்வே ஊழியர்கள் துரிதமாக செயல்பட்டு சரி செய்த பின்னர் ரயில் புறப்பட்டு சென்றது. பொள்ளாச்சியில் பேருந்து இருக்கைக்காக பஸ்ஸை மறித்த இளம்பெண் போராட்டம். 2 பெண்களுக்குள் நடந்த வாய் தகராறில் திணறிய பேருந்து பணியாளர்கள்.
நாகர்கோயில் திலகர் தெருவில் மின்சாரம் தாக்கி கணவன் மனைவி பலியான துயரம். வீட்டின் பின்புறம் துணி காயப்படும் போது நிகழ்ந்த விபரீதம். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இந்த ஆண்டு 35,000 ரூபாய் கோடி கடன் இணைப்பு திட்டம் வழங்க இலக்கு. இது வெறும் கடன் அல்ல, முதலமைச்சர் பெண்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கை என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. உயர்கல்வியில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு சிறந்த இடத்தில் உள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தகவல். அரசே மக்களை தேடி வந்து திட்டங்களை வழங்கி வருவதாகவும் பெருமிதம். மாணவர்களுடைய சராசரி இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதல் இடம். டாப் ரேங்கிங் இன்ஸ்டிடியூட்ஸ் என்று சொல்லக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களை கொண்ட நம்பர் 1 மாநிலமா இன்றைக்கு தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒகேனக்கல் அருவியில் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி. நீர்வரத்து வினாடிக்கு 12,000 கன அடியாக வருவதால் 8 நாட்களுக்கு பிறகு தடை நீக்கம். வடமேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடந்தது. ஒடிசா மாநிலம் பூரி அருகே கரையை கடந்ததாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகம் புதுச்சேரியில் வரும் 15ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். குரங்கம்மை தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக மாநிலங்களுக்கு மத்திய சுகாதார அமைச்சகம் கடிதம். 18 வயது முதல் 44 வயதுக்குட்பட்ட ஆண்களையே பெரும்பாலும் குரங்கம்மை தாக்குவதாக எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் குரங்கம்மையால் எந்த பாதிப்பும் இதுவரை ஏற்படவில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். டெங்கு பரவல் கட்டுக்குள் உள்ளதாகவும் உறுதி. இதுவரை யாருக்கும் இந்த மாதிரியான பாதிப்புகள் கண்டறியப்படவில்லை. அப்படி கண்டறியப்பட்டாலும் அவர்களுக்குரிய சிகிச்சைகள் அளிப்பது, ஆய்வுகளின் மூலம் அந்த பாதிப்பு குறித்து கண்டறிந்து சொல்வது போன்ற எல்லா விஷயங்களிலும் கிண்டி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். இலங்கை கட்டுப்பாட்டில் உள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் மீட்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். சிகாகோவில் பல்வேறு தமிழ் சங்க நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு. முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக போடப்பட்ட வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன். சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரான முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் பேட்டி. கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் 44வது பட்டமளிப்பு விழா. ஆளுநர் ஆர்.என். ரவி பங்கேற்ற நிலையில் விழாவை புறக்கணித்தார் வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட யாரையும் தாங்கள் இழக்க விரும்பவில்லை என ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கம் விளக்கம். டிசம்பரில் அனைவரும் ஒன்றிணைவார்கள் எனவும் பேட்டி. அதாவது நாங்கள் யாரையும் இழக்க விரும்பலை, எடப்பாடியும் இழக்க விரும்பலை, மற்றவர்களையும் இழக்க விரும்பலை. அப்படி அவர்கள் இந்த இயக்கம் ஒன்றாக வேண்டும் என்று நினைக்காதவர்கள், விரும்பாதவர்கள் அவர்களாகவே வெளியேறி விடுவார்கள். இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே ராணுவ ஹெலிகாப்டர் அவசரமாக தரையிறக்கம். சென்னையிலிருந்து பயிற்சிக்கு சென்ற ஹெலிகாப்டர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தரையிறக்கப்பட்டது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக 500க்கும் மேற்பட்டோர் போராட்டம். தாயனூர் கிராமத்தை திருச்சி மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 10 ரூபாய் நாணயத்தை வணிகர்கள் வாங்க மறுத்தால் சட்டப்பூர்வ நடவடிக்கை.
மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா எச்சரிக்கை. டெல்லி மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளர் வீட்டில் 2,39,00,000 ரொக்கத்தை பறிமுதல் செய்தது சிபிஐ. பொறியாளர் மற்றும் இடைத்தரகரை கைது செய்தும் விசாரணை. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டி. முதற்கட்டமாக 20 பேர் கொண்ட வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிப்பு. மனைவி ஆர்த்தியுடனான திருமண வாழ்விலிருந்து விலகுவதாக நடிகர் ஜெயம் ரவி அறிவிப்பு. தான் என்றும் எப்போதும் உங்கள் ஜெயம் ரவியாகவே இருக்க விரும்புவதாக அறிக்கை.